எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவையும் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்கள். வேகமாக தள்ளி விட்டுறாதீங்க. அமைதியாக பாருங்கள். கருத்துக்கள் இருக்கும், சிரிப்புகள் இருக்கும். இப்போ ஆரம்பிக்கிறேன். நானும் என் நண்பனை ஒரு ஹோட்டலுக்கு காலையில் சிற்றுண்டி சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். அந்த சிற்றுண்டி சாப்பிட்றதுக்கு என் நண்பனுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். என் நண்பன் சொன்னார், இந்த ஹோட்டலில் உப்புமா நல்லா செய்வாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. அப்போ நானும் என்ன செஞ்சேன், சரி பரவாயில்ல, உப்புமாவே ஆர்டர் பண்ணிடுவோம், உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணால் உப்புமா ஆர்டர் பண்ணிட்டேன். 2 பேருக்குமே ஆர்டர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் அந்த உப்புமாவை வாயில் அள்ளி போட்டேன். அள்ளி போட்டு அது உப்பாக இருந்தது. அப்போ என் நண்பன் என்ன பண்ணா, அவனும் ஆரம்பித்தான் வாயில் அள்ளி போடுறதுக்கு. அவனுக்கும் அந்த உப்புமா உப்பாக தான் இருந்துச்சு. எந்த பையன் உப்புமா கொண்டு வந்து 2 பேருக்கும் வச்சாரோ அவரை கூப்பிட்டேன். கூப்பிட்டு, என்னப்பா உப்புமா நான் தானே ஆர்டர் பண்ணேன், என் நண்பன் சொன்னார் இங்கே வந்து உப்புமா நல்லா செய்திருப்பாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. நானும் ஆசைப்பட்டு சரி 2 பேருக்கும் ஆர்டர் பண்ணோம்னா ஆர்டர் பண்ணிட்டேன். உப்புமா ஒரே உப்பாக இருக்கே, என்ன விஷயம்ப்பா அப்படின்னேன். உங்களுக்கு தெரியாதுங்க, உப்புமானு பேர் வந்தது உப்பு போட்டு அந்த மாவை செய்கிறதுனால தான் உப்புமான்னு வந்திருக்கு. அப்போ நானும் கேட்டேன், உப்பு போட்டு தான் செய்வாங்க, உப்பு அவ்வளோ உப்பாக இருக்கியா, ஓவராக இருக்கியா அப்படின்னு. கோச்சுக்கிறாதீங்க, நீங்கள் சாப்பிட்டு அமைதியாக போயிருங்க, ஆனால் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னாப்புல. அப்போ நாங்களும் என்ன பண்ணோம், 2 பேரும் சாப்பிட்டு எங்கே பணம் கட்டணுமோ அங்கே கட்டாமல் நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். அப்போ அங்கே பணம் கட்டுற இடத்துல யார் இருந்தாரோ கேஷியர், அவர் கூப்பிட்டாரு, என்ன நீங்கள் 2 பேரும் பணம் கட்டாமல் போகிறீங்க அப்படின்னு. உப்புமா ஒரே உப்பாக இருந்தது, ஏப்பா அப்படி உப்பாக இருக்குன்னு கேட்டதுக்கு, அந்த பையனே சொன்னாப்புல நீங்கள் அமைதியாக சாப்பிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்ட்டு அப்படின்னு அவரை கையை காமிச்சாச்சு. அப்போ அந்த பையன் பிடிவோட்டாப்புல, இது ஏன் அமைதியாக சாப்பிட்டு போங்கன்னு சொன்னார்னாக்கா, அதாவது என்னையை பிடிச்சி கொடுத்துடாதீங்கன்னு இல்லை, அப்படி இல்லை, இந்த ஹோட்டல் பேர் கெட்டு போயிடும், அதனால் நீங்கள் சத்தம் போடாமல் அமைதியாக சாப்பிட்டு போங்க அப்படின்னாப்புல. ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம், சரி பணம் கட்டாமல் போக சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாப்புல, அண்ணே நான் வந்து ஹோட்டல் பேர் கெட்டு போயிடும், உப்பு மாவில் வந்து உப்பு போடாமல் உப்பு மாவில் வந்து உப்பு போடாமல் செய்ய மாட்டாங்க, அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை அமைதியாக சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாப்புல. அதுக்கு பின்னே நாங்கள் பணம் கட்டினோம். காரணம், இந்த பையன் வந்து கொடுத்ததுனால அதுவும் தப்பு இல்லை, அங்கே உள்ளேருந்து செஞ்சு அனுப்பியிருக்காங்க, அதுவும் தப்பு இல்லை, அப்படித்தானே. அதனால் நாங்கள் வந்து அமைதியாக சரின்னு பணத்தை கட்டிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, உப்புமா வந்து உப்பு போடாமல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆனால் அந்த உப்பு வந்து ஓவரான உப்பு அப்படிங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சோம், வேறு ஒன்றும் கிடையாது. மீண்டும் சந்திப்போம்.